காலை வணக்கம். நமக்கு அடுத்தது பெரிய தலைவலி இந்த உரிமையியல் வழக்குகள் போடும்போது சூட் ஃபார் டிக்ளரேஷன். அதில் என்ன கோட்பி ஓட்டுறது, ஆட் வேலரம் ஓட்டுறதா, ஃபிக்ஸ்டு கோட்பி ஓட்டுறது. நீங்கள் 25D போட்டிங்கன்னா ஆட் வேலரம் ஓட்ட வேணாம். 25க்கு அதுக்கு மாதிரி ஏபி போட்டிங்கன்னா, சி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் வேலரம் ஓட்டணும். டி போட்டிங்கன்னா அது வந்து 70-50 ஓட்டினா போதும். இந்த இஷ்யூ அடிக்கடி பிரச்சனைக்குரியது. அது பாசிங் கிளார்க்கோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய இஷ்யூ இது என்ன. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவை இந்த டெல்லி ஹைகோர்ட்டு செட்டில் பண்ணியிருக்கு. இது AR 2026 டெல்லி 124 மனோகர்லால் vs டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் அதர்ஸ். AR 2026 டெல்லி 124 மனோகர்லால் vs டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதர்ஸ். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா, இந்த மனோகர்லால் 1967 அந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து பில்டிங்கெலாம் கட்டிட்டு, இந்த ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டிட்டு லீஸ் அக்ரிமெண்ட், அன்டிவைடட் ஷேர் அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட்டு கொடுத்து இவருக்கு 25,500 ரூபாய் ஹையஸ்ட் பில்டர் இவருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா, அவர் வந்து பொசஷன் ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கார், 1972 இருக்கார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த மெஹர்சந்துன்றவரும் இவருடைய தம்பியும் பன்சிலாலும் அந்த டாக்குமெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இவர் பேரை எடுத்துடுறாங்க. அவங்க 2 பேர் பேனால் கிறுக்கி எடுத்துடுறாங்க. அதனால் அவர் சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறாரு. சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறாரு, இன்ஜெக்ஷன் கேட்குறாரு. கீழ்கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, டிக்ளரேஷனு இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கனால நீங்கள் ஆடு வேலரம் கோர்ட் ஃபீ ஓட்டணும். எந்த சட்ட பிரகாரம்? தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் இல்லை. இது கோர்ட் ஃபீஸ் ஆக்டு 1870 செக்ஷன் 7 ரோமன் லெட்டர் 4C ஷெடியூல் 2 ஆர்டிகல் 17 பிரகாரம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது இல்லை தப்பு அப்படின்ட்டு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட போகிறாரு. அது ரிஜெக்ட் ஆகிடுது. தென் இப்போது டிவிஷன் பெஞ்சோட ரேஷியோ ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்க. என்னென்னா, சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அவர் வந்து 1/3 லாஃபுல் ஓனருன்னு கேட்குறாரு. ஆனால் மேர்னண்டேட்டரி இன்ஜெக்ஷன் என்ன கேட்குறாருன்னா, அந்த திருத்தப்பட்ட பேர்லேருந்து அந்த மீண்டும் திருத்தி தன்னுடைய பேரை இணைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இன்ஜெக்ஷன் கேட்குறாரு தேர்ட் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக. இவர் மறுபடியும் ப்ராப்பர்ட்டியை வந்து தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளெயின்டிப் வந்து கண்டினியூஸ் 1972 யாரும் தடை செய்யாமல் அந்த சொத்தில் வசதி வருகிறாரு. அவர் கேட்குற இன்ஜெக்ஷனுக்கும் டிக்ளரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஜெக்ஷன் வந்து தனிப்பட்ட ஒரு விட பொசஷனில் இருந்ததுனால இவங்க வந்து பேரை மாற்ற சொல்லி கேட்கறதுனால இவருக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 ரோமன் லெட்டர் 4C ஷெடியூல் 2 ஆர்டிகல் 17 பிரகாரம் ஆட் வேலரம் மதிப்புக்கேற்ற கருத்து 7.5% ஒட்டணுன்றது தவறு. ஷெடியூல் 2 ஆஃப் த ஆக்ட் பிரகாரம் ப்ரிஸ்கிரைப்டு கோர்ட் ஃபீ ஒட்டினா போதும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீ சூட் வேல்யூஷன் ஆக்டில் வந்து பேர் இன்ஜெக்ஷன் போட்டால் 27C வரும். தமிழ்நாடு கோர்ட் ஃபீ சூட் வேல்யூஷன் டிக்ளரேஷன் போட்டிங்கன்னா, கான்சிக்வன்ஷியல் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா 25D வரும். இதில் வந்து பொசஷனில் இருந்தீங்கன்னா 25D வரும். இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக அப்படி பிறண்டு வந்துகிட்ருக்கு. இது எதுவும் பெர்மனெண்ட்டாக எதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செட்டில் ஆன மாதிரி தெரில. AR 2010 SC 2807 அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து தெளிவாக படித்து கொண்டு இதை இஷ்யூ அப்டேட் ஆனீங்கன்னா தான் சூட் நம்பர் பண்ண முடியும். என்ன இல்லைன்னாலும் நம்பர் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. கிளர்க்குங்கெல்லாம் சிட்டி சிவில் கோர்ட்டில் வேலை செய்கிற கிளர்க்குங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் குப்பையை போட்டால் கூட நம்பர் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க போட்டால் தான் லேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறது, காஞ்சி போன ஊரில் இருக்கிறோம், ஏழைகள் வராங்க, அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் கூட அது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா. இது வரைக்கும் முன்னாடி கன்னியாக பண்ணலன்னு அப்போ தான் இருக்கு கோயிலெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ரிஜிஸ்டர் தாசில்தார் ஆஃபீஸில் போய் அது வாங்கணுமா. அந்த தாசில்தார் பொம்பளை சொல்லுது அதுக்கிட்ட ஒரு புரோக்கர் இருக்காது. பார்ட்டி நேராக வந்தால் 8000 ஆகும் சார், நீங்கள் வந்தனால 4000 எங்கே போய் அடிச்சுக்கிறான். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. அந்த பொம்பளை மேலே எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது சந்தோஷமாக தான் ஆகுது. என்ன அவங்க பாட்டு லஞ்சம் வாங்கினாக்குறாங்க, யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. சரி பார்க்கலாம், கடவுள் ஒரு நாளைக்கு வைப்பார் ஆப்பு. வணக்கம்.